திருத்தணி அருகே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நடைபெறும் மரங்களின் மாநாட்டில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது மரங்களுக்கான மாநாடு என்று சொல்வதையும் விட நாம் நமக்கு உயிர்காற்றை தருகிற நம் தாய்க்கு நன்றி செலுத்துகிற ஒரு மாநாடு என்றுதான் இதை பார்க்க வேண்டும். இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. மரங்களுக்கு என்ன மாநாடு, இவர்களுக்கு என்ன மறை கலந்து விட்டதா என்று கேட்பார்கள். மறை கலண்டதால் அல்ல, மறையை கற்றதால் இந்த மாநாடு. நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற எங்கள் மறை. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண் என்ற எங்கள் மறை. தந்த வள்ளுவ பெருமகனாரின் அந்த நின்று வாழ்கிற பிள்ளைகள் என்பதால் இந்த மாநாடு. நாட்டுக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்த முடியும். அற்ப ஓட்டுக்காக நிற்பவர்கள் இதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். வாக்குக்காக நிற்பவர்கள் இதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். மக்களின் வாழ்க்கைக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்துவார்கள், நடத்த முடியும். இங்கே என்னுடைய தம்பி கவிபாஸ்கர் எழுதிய கவிதை நூலை நாம் வெளியிட்டோம். நான் மரங்களுக்காக மாநாடு போடுகிறோம், நீ கொஞ்சம் கவிதை எழுதித்தா என்று கேட்டேன். அவன் எழுதி அந்த காலம் கடந்து விட்டதால் அது காட்சிப்படுத்த முடியவில்லை. அதை நூலை நாம் வெளியிட்டோம். எல்லோரும் வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும். அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறான், காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, அது தமிழன் வைத்த பெயர். காடும் காடு சார்ந்த இடமும் கொள்ளை, அது திராவிடம் தந்த துயர் என்று எழுதியிருக்கிறான். காடு நமக்கு மழை தரும் அறிவியல், காடு நமக்கு மரம் நமக்கு உயிர் தரும் அது உயிரியல். மரம் நமக்கு மழை தரும் அது அறிவியல். மழை நமக்கு பொருள் தரும் அது பொருளியல். எல்லாம் தந்த மரத்தை வெட்டி கொலை செய்கிறாயே, இது என்னடா அரசியல் என்று அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறார். இங்கே மரம் போல நிற்கிறாயே என்று சக மனிதனை யாரும் திட்டாதீர்கள். ஏனால் எந்த மனிதனும் மரம் போல வாழ்வதில்லை. மனிதன் வேறு, மரம் வேறு என்று அந்த கவிதை நூலிலே என் தம்பி கவிபாஸ்கர் எழுதியிருக்கிறார். இன்னும் ஒரு நூல் வெளியிட்டோம், என்னுடைய தம்பி தபுசங்கர் அவர்களுடைய கவிதை நூல். அந்த கவிதையெல்லாம் என்னுடைய தம்பி அருள்ராஜன் அவர்கள் நெறியாள்கையில் எடுத்து சொல்லிக்கொண்டே வருகிறார். வாழ்நாள் முழுதும் மரத்தை வெட்டியவனுக்கும் சவப்பட்டி தந்தது மரம் என்று ஒரு கவிதை
தம்பி எழுதியிருக்கிறார். இதிலே மரத்தின் அருமைகளை எடுத்துச் சொல்கிற அரிய கவிதை படைப்புகளை என் தம்பிகள் இருவரும் தந்திருக்கிறார்கள். வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்க வேண்டும். காடுகளை எல்லாம் வெட்டி அழித்து விட்டு விரைந்து செல்ல ரோடுகளை போட்ட ஆட்சியாளர்கள் நிதிநிலை அறிக்கையிலே தூய காற்றுக்கு 4500 கோடியை ஒதுக்கினார்கள். தூய காற்றுக்கென்று நிதிநிலை அறிக்கையிலே பட்ஜெட்ல தூய காற்றுக்கு 4500 கோடி. இதை கேட்கும் போது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? 4500 கோடி தூய காற்றுக்கு. எப்படி தூய காற்று எப்படி கொண்டு வருவீங்க? எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்க? எந்த நாட்டில இருந்து வாங்கிட்டு வருவீங்க சொல்லுங்க? பாதுகாப்புக்கு ரபேல் விமானம் பிரான்ஸ்ல வாங்குனீங்களா அப்படியா? இல்ல பெட்ரோல் டீசல வேற நாட்டில் வாங்குறீங்களா அப்படியா? காற்றை எங்கிருந்து வாங்கி வருவீர்கள்? அதை எப்படி தன் நாட்டு குடிகளுக்கு விநியோகம் செய்வீர்கள்? எப்படி எப்படி? சூரிய தந்தை கடல் தாய் இருவர் இணைவில் புணர்ச்சியில் நீராவியாகி மேலே போய் குளிர்ந்து மேகமாகி தூய குடிநீரை வீட்டு வாசலில் கொட்டுகிறது மழை. அதை தேக்கி சேமித்து வைக்காமல் அடுத்த நொடியில் கடலிலே கலக்க விட்டு, இயற்கையின் சுத்திகரிப்பை விட நீ பெரிய சுத்திகரிப்பு பண்ணிடுவியா? கடல்ல கலக்க விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக்கி தருகிறோம் என்று 50,000 கோடிக்கு பணம் ஒதுக்கிய ஆட்சியாளர்களுக்கிட்டே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப 4500 கோடியில் எப்படி காத்த வாங்கிட்டு வருவாங்க? இது எங்க இருந்து வாங்கிட்டு வருவாங்க? யாரு காற்றை விற்கிறாங்களா? கடைசியா தண்ணியை வித்தான், இப்ப காற்றை விற்கிறேன்னு வந்துட்டான். காற்றை வாங்கிட்டு வந்து எப்படி கொடுப்ப? எல்லாரும் இடவாறு கட்டுற போது இங்க ஒரு குடுவையை போட்டு அதுல இருந்து மூக்கில் அப்படி மாட்டிக்கிட்டு அப்படியே எல்லாரும் போயிட்டு இருக்கணும். செல்போனோட போற மாதிரி அப்புறம் மூச்சு காற்றோட மூக்குல மாட்டிக்கிட்டு போற காலம் வரும். இப்ப இந்த 4500 கோடியில காத்து வாங்கி எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க? இந்த காற்று விற்பனைக்கு வரும் என்று சொல்லும் போது நீங்கள் சிரித்தீர்கள். இன்று இந்திய நாட்டின் தலைநகராக இருக்கிற டெல்லியில தூய காற்றுக்கென்று வந்து ஒரு அறை இருக்கு. கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்து காசு கட்டி சுவாசிட்டு போலாம். இன்னும் ஒரு சில காலங்களுக்குள் தமிழ்நாட்டுக்குள்ள வரும். காற்று மாசுபட்டு போனது. அது சொல்லும் போது கேட்கிறது, பருவநிலை மாறிடுச்சு, காலநிலை மாறிடுச்சு. அப்போ ஒரு கேள்வி எல்லாம் நம்மள, பருவநிலை மாறியதா இல்லை நாம் மாற்றினோமா? காற்று மாசுபட்டு போனதா அல்லது நாம் அந்த காற்றை மாசுபடுத்தினோமா? அதுதான் இந்த கேள்வி எழுந்தால் நாம் மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும். இல்லைன்னா இது தெண்ட வேலை, இது வெட்டி வேலை அப்படின்னு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.